வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதற்கு இப்போவே களத்தை ப்ரிப்பேர் பண்ண அண்ணாமலை தொடங்கியிருக்காரு. அதனால தான் சக்தி கேந்திரா அமைப்புடைய தலைவர் பொறுப்பை அண்ணாமலை கேட்டு வாங்கியிருக்காரு. சக்தி கேந்திரா பொறுப்பு கிரவுண்ட் லெவலில் பிஜேபியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி. அதற்கான தலைமை பொறுப்புக்கு அண்ணாமலை வந்ததுக்கான காரணம் அவர் கேட்டு வாங்கினதுனால தான். பெரிய பெரிய நேஷனல் பொறுப்பெல்லாம் அண்ணாமலைக்கு தேடி வந்துச்சு. வேண்டாம், தமிழகத்தில் பாஜகவை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு இந்த சக்தி கேந்திரா பதவியை கேட்டு வாங்கியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, கேசவ விநாயகம் நீக்கப்பட்டார்ல, இதன் பின்னணியிலையும் அண்ணாமலை தான் இருக்காரு. ஏன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது அவர் யார் யாருக்கு எந்தெந்த போஸ்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்பாயிண்ட் பண்ணும்போது கேசவ விநாயகம் அடிக்கடி குறுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இவரை செலக்ட் பண்ணீங்க, இவரை நீக்குங்க, அவரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசவ விநாயகம் இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி குடைச்சல் கொடுத்துருக்காரு. இது அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை. மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் முழு அதிகாரம் எனக்கு இருக்குது. எந்த டீமை வச்சு நான் ஒர்க் பண்ணணும், எந்த அணிக்கு யார் தலைவராக இருக்கணும், யார் மாவட்ட தலைவராக இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது. அதில் கேசவ விநாயகம் அடிக்கடி அவருடைய பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வராரு. இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சீனியரு அப்படின்னு சொல்லிட்டு சீனியரை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா சில அதிரடியான ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அதில் முட்டுக்கட்டையாக இருந்திருக்காரு கேசவ விநாயகம். அதன் காரணமாக தான் இப்போது விடாப்புடியாக இருந்து கட்சியிலிருந்து ஒதுங்குற மாதிரி அண்ணாமலை இருந்தார். உடனே பாஜக மேலிடம் பதறி போய் அண்ணாமலை கிட்ட காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்காங்க. அண்ணாமலை இதை தான் சொல்லியிருக்காரு, கேசவ விநாயகத்தை அமைப்பு பொதுச் செயலாளர் போஸ்டிங்கிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டிமாண்ட் வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் கேசவ விநாயகம் நீக்கப்பட்டிருக்காரு. அப்போது அண்ணாமலை 2.0ல் இந்த கேசவ விநாயகம் போயிட்டாரா, அண்ணாமலை விரும்பக்கூடிய ஒரு டீமை போட்டு அடிச்சு ஆடுறதுக்கு ரெடியாக ஆகிக்கிருக்காரு அண்ணாமலை. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் தான் வெளிவந்துக்கு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, அஸ்ஸாமுக்கு பிரைம் மினிஸ்டர் போயிருந்தார். பிரைம் மினிஸ்டர் அஸ்ஸாமில் குமார் பாஸ்கர் வர்மா பிரிட்ஜை நேற்று தொடங்கி வச்சிருக்காரு. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு 6 லேன் பிரிட்ஜ் அது. பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே நதிக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி, இந்த பிரிட்ஜு தொடங்குறதுக்கு முன்னாடி கவுஹாத்தியிலிருந்து நார்த்து கவுஹாத்திக்கு போக டிராவல் டைமு 40-45 நிமிடங்கள் ஆகுமா. ஆனால் இந்த பிரிட்ஜு காரணமாக வெறும் 7 நிமிடங்களில் இந்த ஸ்பாட்டுக்கு போக முடியும். 45 நிமிடங்கள் பயண நேரம் 7 நிமிடங்களாக சுருக்கப்பட்டிருக்கு. 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பிரிட்ஜு தொடக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் திமுக மகாராஷ்டிராவில் பாஜக கவர்மெண்ட் கட்டிய பிரிட்ஜை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. திருவண்ணாமலையில் மலையோட மலையாக புதுசாக கட்டப்பட்ட பாலம் அடிச்சுட்டு போணுச்சுல, அதை பதிவு போட்டு பாஜக வம்புழுத்தாங்க திமுகவை. இப்போ இந்த டிபேட்டுக்கு மத்தியில் சைலண்டாக தரமான சம்பவம் பண்ணியிருக்கு பாஜக. பிரம்மபுத்திரா நதியின் மேலே 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குமார் பாஸ்கர் வர்மா பிரிட்ஜு, இந்தியாவுடைய முதல் 6 லேன் பிரிட்ஜு தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து அஸ்ஸாமில் திப்ருகர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம், அங்கே மோரான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 4.2 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையில் விமானங்கள் தரையிறங்குவதற்குன்னு பிரத்யேகமாக சாலை போடப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சாலை போடப்பட்டிருக்கு. வடகிழக்கு மாநிலத்துடைய முதல் அவசரகால விமான தரையிறங்கும் தளம் இதுதானா. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் இருக்கு. நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு. எதுக்காக இது? போர்க்காலங்களில் விமானங்களை டக்குன்னு தரையிறக்குவதற்காகவும், நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சுன்னா மீட்பு பணிகளை விரைவாக நடத்துவதற்காகவும் இந்த அவசர கால விமான தரையிறங்கும் தளம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் விளக்கம் கொடுத்துருக்காங்க. வேற லெவல். இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டிராவல் பண்ண விமானம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான C-130J ரக விமானம் சாலையில் இறங்கியிருக்கு. பிரைம் மினிஸ்டர் தான் டெமோ காட்டியிருக்காரு. அவர் தான் அந்த விமானத்தில் உட்காந்து விமானிகள் அந்த விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்டுள்ளது. மர்ம நபர் ஒருத்தர் தடுப்பூசி போடுவதாக சொல்லி அந்த குழந்தையை கடத்திட்டு போயிருக்காங்க. மர்ம நபர் உடனடியாக அந்த குழந்தையை மீட்டு பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டியை அதிகப்படுத்தணும், குறிப்பாக பிரசவ வார்டுகளில் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு விஜய் கோரிக்கையை முன் வச்சிருக்காருங்க.
இது சம்பந்தமாக நம்ம தேடி பார்க்கும்போது உண்மைதான், திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன குழந்தை கடத்தப்பட்டிருக்கு, உண்மை. மீனாட்சி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைய ஊசி போட கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வேலை பார்க்குறவங்க மாதிரி தூக்கிட்டு போயிருக்காங்க. 5 மணி நேரத்தில் காவல்துறைக்கு புகார் கிடைத்த 5 மணி நேரத்தில் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆய்வு செய்து அந்த குழந்தைய மீட்டிருக்காங்க. மீட்டு பெற்றோர்கள்ட்ட இப்போ அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த கடத்திட்டு போனவங்க யார் அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க பேர் மீனாட்சி. அவங்களுக்கு 38 வயசாகுதான். திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லை, குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் அந்த குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.